அனைவருக்கும் வணக்கம். வள்ளல் பாரி பயிற்சி மையம், பொன்னமராவதி, புதுக்கோட்டை மாவட்டம். முதுகலை தமிழாசிரியர் பணிக்கான பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது. தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 8438460253. இன்றைய வகுப்பில் மு. வரதராசன் தமிழ் இலக்கிய வரலாற்று நூலிலிருந்து பாடம் எண் 9 சமய நூல்கள் என்னும் தலைப்பை காணலாம். சைவம் என்னும் சொல் தரும் பொருள் தாழிச பத்திரம். சரஸ்வதி என்னும் சொல் தரும் பொருள் வல்லாரைக்கீரை. ஊத்தை குளிதனிலே மண்ணை எடுத்தே, உதிர புனலிலே உண்டை சேர்த்தே, வாய்த்த குயவனார் பண்ணு பாண்டம் வரை ஓட்டுக்கும் ஆகாதே என்று பாடியவர் பாம்பாட்டி சித்தர். குதம்பை என்பது காதணியை குறிக்கும். மாங்காய்பால் உண்டு மலைமேல் இருப்பவர்க்கு தேங்காய்பால் எதுக்கடி என்று பாடியவர் குதம்பை சித்தர். உள்ளங்கால் வெள்ளெலும்பாய் திரியினும் வள்ளலை காணுவையோ என்று பாடியவர் குதம்பை சித்தர். சைவ சித்தாந்த சாத்திரங்கள் எண்ணிக்கை 14. திருவுந்தியார் என்னும் நூலை இயற்றியவர் உய்யவந்த தேவநாயனார். உந்திப்பற என்பது பெண்கள் விளையாட்டு. திருக்களிற்றுப்பாடியார் என்னும் நூலை இயற்றியவர் திருக்கடவூர் உய்யவந்த தேவர். பசு பதி பாசம் என்பவற்றை விளக்கும் மெய்கண்டாரின் நூல் சிவஞான போதம். சிவஞான போதத்தில் உள்ள சூத்திரங்கள் எண்ணிக்கை 12. மெய்கண்டாரின் மாணவர்கள் எண்ணிக்கை 49. மெய்கண்டாரின் தலைமாணாக்கர் அருள்நந்தி சிவாச்சாரியார். சிவஞான சித்தியாரை இயற்றியவர் அருள்நந்தி சிவாச்சாரியார். சிவஞான சித்தியாரில் பாடல்கள் எண்ணிக்கை 328. இருபா இருபகுது என்னும் நூலை இயற்றியவர் அருள்நந்தி சிவாச்சாரியார். நெஞ்சுவிடு தூது என்னும் நூலை இயற்றியவர் கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரியார். இந்நூல் தூது இலக்கிய வகைகளில் முதலாவதாக கருதப்படுகிறது. உமாபதி சிவாச்சாரியார் இயற்றிய சைவ சித்தாந்த நூல்கள் 8. சேக்கிழார் புராணத்தை இயற்றியவர் கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரியார். தஞ்சை வாணன் கோவையை இயற்றியவர் பொய்யாமொழி புலவர். தொல்காப்பியம் முழுமைக்கும் உரை எழுதியவர் இளம்பூரணர். உரையாசிரியர் எனப்படுபவர் இளம்பூரணர். திருக்கோவையாருக்கு உரை எழுதியவர் பேராசிரியர். தொல்காப்பியத்தில் உரை எழுதிய இயல்கள் 4. சொல்லதிகாரத்திற்கு சிறந்த உரை எழுதியவர் சேனாவரையர். உச்சிமேல் புலவர்கொள் என்னும் அடைமொழியால் சிறப்பிக்கப்படுபவர் நச்சினார்க்கினியர். சிலம்பிற்கு பழைய உரை அரும்பத உரை. சிலப்பதிகாரத்திற்கு விரிவான உரை அடியார்க்கு நல்லாறு உரை. திருக்குறளுக்கு சிறந்த உரை எழுதியவர் பரிமேலழகர். பரிபாடலுக்கு சிறந்த உரை எழுதியவர் பரிமேலழகர். நுண்பொருள் மாலை என்னும் நூலை இயற்றியவர் திருமேனி ரத்னகவிராயர். தொல்காப்பியத்திற்கு காலத்தால் பிற்பட்ட உரையாக கருதப்படுவது கல்லாடர் உரை. சிவசங்கர சங்கிதையை தழுவி தமிழில் எழுந்த புராணம் கந்த புராணம். இளம்பூரணர், குணசாகரர், மயிலைநாதர் ஆகியோர் சமண சமயத்தை சார்ந்தவர்கள். பேராசிரியர், நச்சினார்க்கினியர், அடியார்க்கு நல்லார் ஆகியோர் சைவ சமயத்தை சார்ந்தவர்கள். பரிமேலழகர் வைணவ சமயத்தை சார்ந்தவர். கந்த புராணத்தின் ஆசிரியர் கச்சியப்ப முனிவர். பாகவதம் என்னும் நூலை தமிழில் தந்தவர் செவ்வை சூடுவார். காளிதாசரின் ரகுவம்சத்தை மொழிபெயர்த்தவர் அரகேசரி. நளவெண்பாவை இயற்றியவர் புகழேந்தி புலவர். நைடதம் காப்பியத்தை இயற்றியவர் அதிவீரராம பாண்டியர். கூர்ம புராணம், லிங்க புராணம் ஆகியவற்றை பாடியவர் அதிவீரராம பாண்டியர். விநாயக புராணத்தை இயற்றியவர் கச்சியப்ப முனிவர். அரிச்சந்திர புராணத்தை இயற்றியவர் வீரகவிராயர். மச்ச புராணத்தை இயற்றியவர் வடமலையப்பர். ஆதி புராணத்திற்கு ஸ்ரீ புராணம் என்று பெயரிட்டவர் மண்டலபுருடர். மேரு மந்திர புராணத்தை இயற்றியவர் வாமனாச்சாரியார். அறநெறிச்சாரம் என்னும் நூலை இயற்றியவர் முனைப்பாடியார். கோயில் புராணத்தை இயற்றியவர் உமாபதி சிவாச்சாரியார். திருவிளையாடல் புராணத்தை இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர். திருப்பரங்கிரி புராணம், சேது புராணம் ஆகியவற்றை இயற்றியவர் நிரம்ப அழகிய தேசிகர். காசி காண்டத்தை இயற்றியவர் அதிவீரராம பாண்டியர். தணிகை புராணம் இயற்றியவர் கச்சியப்ப முனிவர். திருக்கூவ புராணத்தை பாடியவர் சிவப்பிரகாசர். சீகாழத்தி புராணம் பாடியவர்கள் சிவப்பிரகாசர், கருணைப்பிரகாசர், வேளைய சுவாமிகள். மூவரும் சகோதரர்கள். திருக்கழுக்குன்ற புராணம் பாடியவர் வீரராகவ முதலியார். திருவண்ணாமலை, திருவெண்காடு, திருவிரிஞ்சை, தீர்த்தகிரி, திருச்சேங்காட்டான்குடி ஆகிய தல புராணங்களை இயற்றியவர் சைவ எல்லப்ப நாவலர். திருவருணை கலம்பகத்தை இயற்றியவர் சைவ எல்லப்ப நாவலர்.
திருவொற்றியூர் தலபுராணம் பாடியவர் ஞானப்பிரகாசர். திருவாரூர் புராணம் பாடியவர் ஞானக்கூத்தர். யமகம், சிலேடை முதலான அலங்காரங்கள் நிறைந்த வைணவ இலக்கிய தொகுப்பு அஷ்டப்பிரபந்தம். அஷ்டப்பிரபந்தத்தை இயற்றியவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். இவர் அழகிய மணவாளதாசர், திவ்ய கவி என்னும் பெயர்களாலும் அழைக்கப்படுகிறார். ஸ்ரீரங்க நாயகர் ஊசல் என்னும் நூலை இயற்றியவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். பட்டினத்தடிகள் இயற்பெயர் திருவெண்காடர். கோயில் நான்மணி மாலையை இயற்றியவர் பட்டினத்தார். திருக்கழுமல மும்மணிக்கோவை, திருவிடைமருதூர் மும்மணிக்கோவை, திருவேகம்பமுடையார் திருவந்தாதி, திருவொற்றியூர் ஒருவா ஒருபகுது என்னும் நூல்களை இயற்றியவர் பட்டினத்தார். பட்டினத்தாரின் மாணவர் பத்திரகிரியார். பத்திரகிரியார் பாடல் தொகுப்பு பத்திரகிரியார் புலம்பல் எனப்படுகிறது. சந்த பாடல்களை பாடுவதில் சிறந்தவர் அருணகிரிநாதர். ஸ்ரீவில்லிபுத்தூரார் போல வட சொற்கள் அதிகம் கலந்து பாடியவர் அருணகிரிநாதர். திருப்புகழ். அருணகிரிநாதர் பிறந்த ஊர் திருவண்ணாமலை. லயம் என்னும் தாழ வகைகள் நிறைந்த களஞ்சியம் அருணகிரிநாதர் பாடல்கள். கந்தரலங்காரம், கந்தர் அனுபூதி, வேல் விருத்தம், மயில் விருத்தம், திருவகுப்பு என்னும் நூல்களை இயற்றியவர் அருணகிரிநாதர். அருணகிரிநாதர் பாடல் தொகுப்பு திருப்புகழ் எனப்படுகிறது. கந்தர் அனுபூதி மந்திர நூலாக கருதப்படுகிறது. பவளக்கொடி மாலை, அல்லி அரசாணி மாலை, புலந்திரன் தூது, ஏணியேற்றம், பஞ்சபாண்டவர் வனவாசம் என்னும் நூல்களை இயற்றியவர் புகழேந்தி புலவர். வெற்றி வேர்க்கையின் ஆசிரியர் அதிவீரராம பாண்டியர். நீதிநெறி விளக்கம் என்னும் நூலை இயற்றியவர் குமரகுருபரர். பிற்கால நீதி நூல்களில் ஒன்றான நீதிநெறி விளக்கம் மிகுதியான கல்வி சிந்தனை கொண்டதாக திகழ்கிறது. நன்னெறி என்னும் நூலை இயற்றியவர் சிவப்பிரகாசர். பிரம்மோத்திர காண்டத்தை இயற்றியவர் வரதுங்கராம பாண்டியர். குட்டி திருவாசகம் எனப்படுவது திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி. திருக்கருவை பதிற்று பத்தந்தாதியை இயற்றியவர் அதிவீரராம பாண்டியர். கந்தனை பயந்த நாதா கருவையில் இருக்கும் தேவே என்ற பாடலை பாடியவர் அதிவீரராம பாண்டியர். புலவர் ஆற்றுப்படை என்னும் நூலை இயற்றியவர் ரத்னகவிராயர். எண்ணியவுடன் கவி பாடும் ஆற்றலுடையவர் ஆசுகவி. ஆசுகவிகளை மிகுதியாக பாடியவர் காளமேக புலவர். திருவானைக்காவுலா, சித்திரமடல் என்னும் நூல்களை இயற்றியவர் காளமேக புலவர். காளமேக புலவரின் இயற்பெயர் பரதன். தில்லைக்கலம்பகம், திருவாமாத்தூர் கலம்பகம் பாடியவர்கள் இரட்டை புலவர்கள். ஏகாம்பரநாதர் உலாவை இயற்றியவர்கள் இரட்டை புலவர்கள். இரட்டை புலவர்களின் இயற்பெயர் இளஞ்சூரியர், முதுசூரியர். பிறவியிலேயே கண் பார்வை இல்லாத புலவர் அந்தக கவி வீரராகவ முதலியார். திருக்கழுக்குன்ற தலபுராணம் பாடியவர் அந்தக கவி வீரராகவ முதலியார். கல்லாத ஒருவனை கற்றாய் என்றேன், காடெறியும் மரவனை நாடாழ்வாய் என்றேன் என்று பாடியவர் அதிமதுர கவி. திருப்பாதிரி புலியூர் கலம்பகம் பாடியவர் தொல்காப்பிய தேவர். மாரணக பொருள், மாரணலங்காரம் என்னும் நூல்களை இயற்றியவர் திருக்குறுகை பெருமாள் கவிராயர். திருவண்ணாமலை துறைமுகம் மடங்கள் வீரசைவ மடங்கள். தருமபுர மடத்தை சார்ந்த புலவர்களுள் புகழ்பெற்றவர் குமரகுருபரர். குமரகுருபரர் கந்தர் கலிவெண்பா, மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம், காசி கலம்பகம், திருவாரூர் நான்மணி மாலை, சிதம்பரம் மும்மணிக்கோவை, சிதம்பர செய்யுள்கோவை, சிவகாமி அம்மை இரட்டைமணி மாலை, பண்டார மும்மணிக்கோவை, முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ், மீனாட்சியம்மை குரம், நீதிநெறி விளக்கம் என்னும் நூல்களை இயற்றியுள்ளார். இவர் இயற்றிய பண்டார மும்மணிக்கோவை சைவ சித்தாந்த சிறுகாப்பியம் என்று அழைக்கப்படுகிறது. நீரில் குமிழி இளமை என்றவர் குமரகுருபரர். சிவப்பிரகாசரின் சமயம் வீரசைவம். சிவப்பிரகாசர் வாழ்ந்த இடம் துறைமங்கலம். துறைசை அந்தாதி, பழமலை அந்தாதி பாடியவர் சிவப்பிரகாச சுவாமிகள். திருவெங்கை கோவையை இயற்றியவர் சிவப்பிரகாச சுவாமிகள். ப ம வ என்னும் எழுத்துகள் நீக்கி பாடப்படும் அந்தாதி நிரோட்டக யமக அந்தாதி. நால்வர் நான்மணி மாலை இயற்றியவர் சிவப்பிரகாசர். பிரபுலிங்க லீலையை இயற்றியவர் சிவப்பிரகாசர். பிரபுலிங்க லீலை நூலின் சமயம் வீரசைவம். பிரபுலிங்க லீலையில் கூறப்படும் சிவனின் அவதாரம் அல்லம பிரபு. இலக்கண கொத்து என்னும் நூலை இயற்றியவர் சுவாமிநாத தேசிகர். ஈசான தேசிகர் வாழ்ந்த மடம் திருவாவடுதுறை. தொல்காப்பிய முதல் சூத்திர விருத்தி விரிவான உரை எழுதியவர் சிவஞான முனிவர். சோமேசர் முதுமொழி வெண்பாவை இயற்றியவர் சிவஞான முனிவர். சோமேசர் முதுமொழி வெண்பா நீதி வகை சார்ந்தது. சைவ சித்தாந்த சமயத்திற்கு அடிப்படை நூல் சிவஞான போதம். மாபாடியம் என்னும் உரையின் வேறு பெயர் மகாபாஷ்யம். அமுதாம்பிகை பிள்ளைத்தமிழ், செங்கழுநீர் விநாயகர் பிள்ளைத்தமிழ் ஆகிய நூல்களை இயற்றியவர் சிவஞான முனிவர். தணிகை புராணத்தை இயற்றியவர் கச்சியப்ப முனிவர். பேரூர் புராணம், விநாயக புராணம், பூவாளூர் புராணம், கச்சி ஆனந்த ருத்ரேசர் வண்டுவிடு தூது, திருத்தணிகை ஆற்றுப்படை என்னும் நூல்களை இயற்றியவர் கந்தப்பையர்.
துரைசைக்கோவை, கலசைக்கோவை, ஆனந்த களிப்பு என்னும் நூல்களை இயற்றியவர் தொட்டிக்கலை சுப்பிரமணிய முனிவர். திருப்போரூர் மடத்தை நிறுவியவர் சாந்தலிங்க சுவாமிகள். வைராக்கிய சதகம் இயற்றியவர் சாந்தலிங்க சுவாமிகள். திருப்போரூர் சந்நிதி முறையை இயற்றியவர் சாந்தலிங்க சுவாமிகள். திருப்போரூர் முருகன் பிள்ளைத்தமிழை இயற்றியவர் சிதம்பர சுவாமிகள். அஞ்ஞவதை பரணி, மோகவதை பரணி என்னும் நூல்களை இயற்றியவர் தத்துவராயர். அந்திக்காப்பு பாடியவர் தத்துவராயர். கைவல்ய நவநீதம் என்னும் நூலை இயற்றியவர் தாண்டவராயர். தாயுமானவர் பிறந்த ஊர் திருமறைக்காடு. சமரச சன்மார்க்க நெறியினை உலகிற்கு முதலாக உணர்த்தியவர் தாயுமானவர். தமிழ் மொழியின் உமரிடதம் தாயுமானவர் பாடல்கள். ஆகார புவனம், ஆனந்த களிப்பு, பைங்கிளி கண்ணி என்னும் நூல்களை பாடியவர் தாயுமானவர். பைங்கிளி கண்ணியில் இடம்பெறும் கண்ணிகள் 58, பராபர கண்ணியில் இடம்பெறும் கண்ணிகள் 389. கண்ணி என்பது 2 அடி பாடலாகும். சினமடங்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமடங்க கல்லாருக்கு வாயேன் பராபரமே என்றவர் தாயுமானவர். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே என்று பாடியவர் தாயுமானவர். சமய போராட்டங்களை கடந்து சமரச ஒளி கண்டவர் தாயுமானவர். சிறந்த வெற்றிக்கு எங்களோடு இணைந்திருங்கள். ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் வழியாக பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது. தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 8438460253. நன்றி, வணக்கம்.